vegetable biryani, தயிர் சட்னி, முட்டை கிரேவி, ஊர்லா சமைய சமைக்கிறா பயங்கரமா ருசியா இன்னைக்கு ஒரு பொண்ணு எல்லாரும் வாங்க ஆல்வேஸ் வெல்கம் டு Assalamualaikum. Hi everyone, it's me Sajun. Welcome back to my channel. என்னடா இன்றைக்கி வீடியோ ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கோட வீடியோ ஒரு செம்ம ஃபன்னான ஒரு vlog-ஆக இருக்க போகுது. அண்ட் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வீடியோ முடியும் போது கண்டிப்பாக உங்களுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் ஞாபகம் வரும். உங்களுக்கு உங்கள் முகத்தில் அந்த ஸ்மைலோட இந்த வீடியோ கண்டிப்பாக முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட ஒரிஜினல் ஆடியோவோட கேட்குறதுக்கு சூப்பராக இருக்கும். கேட்குதா எங்கள் குட்டீஸோட சவுண்ட்ஸ் எல்லாம்? இந்த வீடியோ நான் எங்கள் ஊர் நேட்டிவ்க்கு போனப்போ எடுத்த வீடியோ, அதாவது லாஸ்ட் வீக் எடுத்த வீடியோ. ஸோ அதனுடைய ஃபன் மூமெண்ட்ஸ் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி. எப்போவுமே ஊருக்கு போனால் எல்லோரும் ஒன்று சேரும் பொழுது, கசின்ஸ் எல்லாம் ஒன்று சேரும்போது செம்மையாக ஒரு ஃபன் போட்டு ஒரு நாள் நல்ல ஒரு ஆட்டம் போடுவோம். அந்த நாள் தான் இந்த நாள். அன்றைக்கி நாங்களே குக் பண்ணுவோம். அதாவது நான் இந்த வயசில் சொல்ல கிடையாது, சின்ன வயசுலேருந்தே அந்த ஹேபிட் உண்டு. எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கும் போது ஒரு நாள் நாங்களே குக் பண்ணி நாங்களே சமைச்சு எல்லாமே அதுக்கான தேவையானது எல்லாத்தையும் செஞ்சு நாங்களே சாப்பிடுவோம். அது சின்ன வயசுலேருந்து இருக்குது. இப்போது எல்லோரும் நார்மலாக குக் பண்ணுறோம். பட் அந்த வயசில் குக் பண்ணதெலாம் கிடையாது. நான்லாம் சுத்தமாகவே அப்போ குக் பண்ணது கிடையாது. எல்லோரும் ஆளுக்கு ஒரு வேலையாக மெயினாக இந்த மாதிரி ஒரு விறகு வச்சு அப்போல்லாம் குட்டி சொப்பு ஜாமானம் இருக்குல்ல, அதில் விளையாடுவோம். இப்போ எங்களுடைய குட்டீஸ்லாம் வந்ததுனால எல்லாத்துக்கும் பத்தாது இல்லையா, அதனால் ஒரு டவரா வச்சு செஞ்சிட்ருந்தோம். செம்மையாக இருந்துச்சு அன்றைக்கி. நாங்கள் செய்கிறோமோ இல்லையோ, எங்களுடைய குட்டீஸ் நாங்கள் தான் செய்வோம். ஒவ்வொன்றும் நாங்கள் தான் செய்வோம். கட் பண்ணுறது, அதாவது உள்ளே போடுறது, அதுக்கு சவுண்ட் எஃபெக்ட் நாங்கள் தான் சொல்லுவோம். எங்களையும் வீடியோ எடுங்கன்னு பயங்கர ஃபன்னாக சூப்பராக போயிட்டு இருந்துச்சு அன்றைக்கி. இப்போ என்ன செஞ்சிட்ருக்கோன்னா வெஜிடபிள் பிரியாணி தான் செஞ்சிட்ருக்கோம். இந்த வீடியோவில் பெரிய ரெசிபி ஒன்றும் நான் கொண்டு வர கிடையாது. நார்மலாக வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்வோன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆயில் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆனியன், பச்சை மிளகா, ஸ்பைசஸ்லாம் ஃபஸ்ட்டே போட்டுட்டு, ஸோ தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எப்படி நம்ம பிரியாணி செய்வோமோ அந்த மாதிரி தான் செஞ்சோம். அன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் எல்லாமே எங்களுடைய குட்டீஸ் நாங்கள் தான் செய்வோம். அது ரொம்ப சூடாக இருந்துச்சு. கிண்டுறத வேலை தான் நாங்கள் பார்த்தோம். நாங்கள் போடுறோம், நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்னு பயங்கர ஜாலியாக சூப்பராக போயிட்டுருந்தாங்க. அண்ட் இந்த பிகினிங்கில் சொன்னாங்க பாருங்கள், அது கண்டிப்பாக நான் சொல்லியே தருவேன், இந்த மாதிரி எங்களை வீடியோ எடுங்க அப்படின்ட்டு. எனக்கும் ஆசையாக இருந்துச்சு, ஓகே இந்த மாதிரி செய்யலாம். ஏன்னா அவங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் இது எல்லாருமே விளையாண்டுட்ருக்கிற ஒரு வேர்டு. அவங்களுக்கு விளையாண்டுட்ருக்கும் போது என்னுடைய பையன்லாம் வீட்டில் சும்மா இருக்கும் போதே எல்லோரும் வாங்க ஆல்வேஸ் வெல்கம் யூன்னு. ஸோ அந்த வில்லேஜ் குக்கிங் சேனலுக்கு பயங்கர ஒரு பிக் ஃபேன் எங்கள் வீட்டில் குட்டீஸ் எல்லோரும். குட்டீஸ் மட்டும் கிடையாது, பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே பெரிய ஃபேன். ஸோ நாங்களும் சொல்கிறோம், எங்களையும் வீடியோ எடுத்து போடுங்க, செம்மையாக போகும், வயிறுலாம் போகும், அதை விட நாங்கள் சூப்பராக சொல்லுவோம் அப்படின்னு சூப்பராக ஆனால் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஆனால் என்ன, இவங்களெல்லாம் வச்சுட்டு இந்த அடுப்பு, அதாவது நெருப்பு மூட்டி நம்ம செய்யல விறகு அடுப்பில், அதில் அங்கிட்டு வராத இங்கிட்டு வராத சொல்லி சொல்லி செய்கிறதுக்குள்ள நமக்கு தான் பக்கு பக்குன்னு பயமாக இருந்துச்சு. பக்கத்துக்கு எதோ போயிடுவாங்க, குடுக்குடுன்னு இங்கிட்ட ஓடுறானுங்க அங்கிட்ட ஓடுறானுங்க. சின்ன வயசில் நாங்கள் செய்வோம். அப்போது எங்கள் பெரியவங்க, அதாவது அம்மாலாம் திட்டுவாங்க, பார்த்து செய்யுங்க அப்படின்னு. நாங்கள் இவ்வளோ பெருசுலாம் செய்ய மாட்டோம். சின்னதாக சுட்டி ஜாமானம், சொப்பு ஜாமானம்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி குட்டி குட்டியாக வச்சுருப்போம். இது செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு இயர் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி சுட்டி ஜாமானெல்லாம் வாங்கி வாங்கி எல்லோரும் வச்சுருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து அன்னைக்கு மோஸ்ட்லி இது பக்ரீத் டைமில் எல்லோரும் ஊரில் இருப்போம். ஸோ பக்ரீத் முடிஞ்சு அந்த டைமில் செஞ்சு செம்மையாக விளையாடுவோம். அப்போல்லாம் சாப்பிட்றதுக்காக அப்படின்லாம் இல்லை, அது எல்லோரும் சேர்ந்து செய்யணும். ஒருத்தவங்க விறகு எடுத்து, அதாவது ஒரு செடி இருக்குது வீட்டில், அதுலேருந்து குச்சி எல்லாம் காஞ்ச குச்சி எல்லாம் எடுத்துகிட்டு உடச்சி வைக்கிறது. ஒருத்தவங்க அதை ஊதுறது, அதாவது இந்த அடுப்புக்கு
ஊதி ஊதி தானே அந்த ஃபயர் வர வைப்போம். ஸோ அது செய்கிறது, ஒருத்தவங்க கட் பண்ணுறது, ஒருத்தவங்க தாளிக்கிறது, அதாவது ஒருத்தவங்க ரைஸ் செய்கிறது, ஒருத்தவங்க அதுக்கு சைடி செய்கிறது அப்படின்னு பிரித்து பிரித்து செய்வோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேர் எங்கள் வீட்டில் கேர்ள்ஸ் கேங் தான், நிறைய கேர்ள்ஸ் தான் இருப்போம். ஸோ எல்லோரும் சேர்ந்து ஃபன் பண்ணுறது வந்து நிஜமாகவே இப்போ நினச்சாலும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ எங்களுடைய குட்டீஸோடு அதை சேர்ந்து செய்யும்போது அதுவும் ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு. இப்போ எல்லாரும் மேரேஜ் ஆகி ஆளுக்கு ஒரு திசையில் இருக்கும். பட் அட்லீஸ்ட் ஒரு இயர்லி ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து கசின்ஸ் ஃபன் பண்ணுறது வந்து செம்மையாகவே சூப்பராக இருக்கும். நாங்கள் மட்டும் இல்லை, இதில் இது மாதிரி நீங்களும் எல்லோரும் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர்த்துக்கு ஃபீல் இருக்கும், செம்மையாக இருக்குல்ல, நம்மளும் இந்த மாதிரிலாம் பண்ணணுங்க. அந்த மெமரிஸ் கண்டிப்பாக ஞாபகம் வரும். எல்லாருமே நம்மளுடைய சைல்ட்ஹுட்டில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம், குக்கிங்னு இல்லை, இந்த மாதிரி நிறையா சேட்டை செய்கிறது, மரம் ஏறுறது. எங்கள் வீட்டில் வந்து என்னோட நேட்டிவில் வந்து மரம் ஃபுல்லாக வீட்டை சுற்றி இருக்கும். ஸோ மரம் ஏறி குரங்கு சேட்டை பண்ணுறதெல்லாம் வந்து நல்லா செய்வாங்க. அக்கா நல்லா செய்வாங்க. ஒன்றா சேர்ந்து பட்டம் விடுறது. ஃபஸ்ட்லாம் ஆற்று மணல் கொட்டி வச்சுருப்பாங்க வீடு கட்டுற இடத்துல. அந்த இடத்துல குட்டியாக களிமண் கிடைக்கும். அதை தோண்டி 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 எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் குட்டி குட்டி சொப்பு ஜாமானெல்லாம் செய்கிறது. அடுப்பு மாதிரி, குட்டி பானை மாதிரி, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணுறது. அதெல்லாம் செம்மையாக இருக்கும். எங்கள் குட்டீஸ் என்ன வேலை செஞ்சிட்ருக்காங்கன்னு பாருங்கள் நீங்களே. இவனுங்க இந்த வேலை பார்த்துட்டு இருந்தா இவனுங்களுக்கு பின்னாடி உட்காந்து 2 பேர் என்ன வேலை செஞ்சுட்ருக்காங்கன்னு பாருங்கள். ஒழுங்காக செய்கிறீங்களா இல்லைன்னு மிரட்டிகிட்டு இருக்காங்க அவங்க 2 பேர்த்தையும். இதை செய்யறதுக்குள்ள 1000 சண்டை வேறட்டு, இதை இப்படி போடுறா அப்படி போடுறா, நீ தப்பாக போடுற. அந்த குச்சியெல்லாம் உள்ளே திணிக்க பயங்கரமாக உள்ளே இருந்து போக வர ஆரம்பிக்குது. கண்ணு வேறு எரியுதுடா, போடா வலிக்குதுடா அப்படின்னு சண்டை போட்டுட்டு ஓடுறானுங்க. இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் செஞ்சது தான். இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம காமெடியாக இருக்குது. அன்னைக்கு இந்த வீடியோ எடுத்தும் போது சரியான வெயில். என்னால் அந்த வெயிலில் வந்து அந்த அனலோட பக்கத்தில் போய் வீடியோ எடுக்கிறதுக்குள்ள எனக்கே கண் இருந்துச்சு. அப்புறம் அவனுங்களுக்கு தெரியாதான், இருந்தாலும் செம்மையாக இருந்துச்சு. நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சே வேணும்னே பக்கத்தில் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. இருடா நான் போகிறேன்டா அப்படின்னு. குச்சியெல்லாம் எங்கே புடைக்கிறேன்னு பாருங்கள். இங்கே தான் இந்த முல்லைப்பூசி செடி, இந்த கொடி மாதிரி ஃபுல்லாக பறந்துருக்கும். அதில் கீழே இந்த மாதிரி குச்சியாக இருக்கும். அதை உடச்சிட்டு வந்து உள்ளே திணிக்க வேண்டியது. இந்த விறகெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. அதை வச்சு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் எப்படியோ சமையல் செஞ்சது. சரி நம்ம பங்குக்கு நாமளும் கொஞ்சம் குச்சியை போடுவோமே அப்படின்ட்டு போட்டிருந்தேன். சின்ன வயசில் நான் இந்த குச்சி உடைக்கிற வேலை தான் எப்போவுமே மோஸ்ட்லி செய்வேன். எடுத்துகிட்டு வந்து அந்த குச்சியை உள்ளே திணிக்க வேண்டியது சூப்பராக இருக்கும். என்னுடைய தங்கச்சி அந்த ஒரு குட்டியாக பிவிசி பைப்பு இருக்கு இல்லையா, அதை வச்சு ஊதுன்னு ஊதி கங்கெல்லாம் கூட சில நேரம் உள்ளே முழுகிடுவா. ஆனாலும் நல்லாயிருக்கும். அதை அன்னைக்கு நினைக்கும் போது, அன்னைக்கு நடந்ததெல்லாம் இப்போ நினைக்கும் போது நிஜமாகவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. என்ன தான் நாங்கள் இப்போயும் எவ்வளவோ குக் பண்ணினாலும் இந்த விறகு அடுப்பில் சமைக்கிறது அப்படிங்கிறதுலாம் நமக்கு சுத்தமாக தெரியாது இல்லையா. ஸோ அப்பப்போ நம்மளுடைய மம்மிஸும் வந்து என்ன செய்கிறீங்க ஒழுங்காக பண்ணுறீங்களா, விறகுக்கு வெளியே ஃபுல்லாக தீயெல்லாம் வெளியே எரியுதி, உள்ளே தள்ளி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னமும் நம்ம எவ்வளோ தான் பெருசாக இருந்தாலும் நம்மளுடைய பேரண்ட்ஸ்க்கு நம்ம எப்போவுமே கிட் தான் இல்லையா. நிஜமாக இந்த விறகுக்கு உள்ளே வச்சு இந்த ஃபயரை ஃபுல்லாக உள்ளே எரிய வைக்கிறதே நமக்கு தெரியல. அப்பப்போ அவங்க வந்து மேலே வைங்க, அப்போ தான் உள்ளே எரியும், அப்போ தான் ஃபாஸ்ட்டாக எரியும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்களாம் அந்த காலத்தில் அந்த விறகு அடுப்பில் தான் ஃபஸ்ட்டு செஞ்சுருப்பாங்க. இப்போ தான் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக கேஸ் சிலிண்டரில் தென் கரண்ட்டில் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போல்லாம் செஞ்சதுனால அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அப்பப்போ வந்து எங்களை கைட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒலை நல்லா கொதிக்குது, அரிசி போடுங்க. எங்களுக்கு பின்னாடி எங்கள் ஒரு பக்கம் எங்களுடைய பேரண்ட்ஸ் கத்த, டைம் ஆச்சு சீக்கிரம் போடுங்க. அதுக்கு மேலே எங்களுடைய குட்டீஸ் போடுங்க சீக்கிரம் போடுங்க, பசிக்குது அப்படின்னு அவங்க சொல்ல, பசிக்குதோ இல்லையோ இதெல்லாம் பார்க்குறக்கே வந்து புதுசாக இருக்குது. அவங்க எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்ததுக்கப்புறம் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் செய்கிறோமா, அதனால் ஓவர் எக்ஸைட்மெண்ட் எல்லாருமே.
ரைஸ் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது மோஸ்ட்லி என்ன செய்வோம்னா மஞ்சள் சோறு, தக்காளி சட்னி, பொட்டேட்டோ ஃப்ரை இதுதான் நாங்கள் மோஸ்ட்லி செய்வோம். அதாவது குட்டி குட்டியாக சின்ன சின்ன சொப்பு ஜாமானம் இன்னும் கூட எங்கள் வீட்டில் அதெல்லாம் வச்சுருக்கோம். பட் இப்போ அதில் செஞ்சால் பத்தாது. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு மத்தியானம் எங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் நைஸாக உள்ளே போய் படுத்ததுக்கப்புறமா பொறுமையாக வந்து இந்த வேலையெல்லாம் செய்வோம். நாங்கள் செய்கிற சத்தம் கேட்டால் ஆனால் எந்திரிச்சு வந்துடுவாங்க. ஏன்னா ஃபயர் இருக்குது இல்லையா, ஸோ ஏதாவது பண்ணி வச்சுருவோன்னு பயந்துட்டு வேகமாக எந்திரிச்சு வந்துடுவாங்க. இந்த ஆளுக்கு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்றும் பிரிச்சுட்டே செய்வோம். ஸோ இப்போ வந்து ரைஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு, தம்மும் போட்டுட்டாங்க. ஒரு பக்கம் ரைத்தாவும் ரெடி ஆயிடுச்சு. அதை ஆல்ரெடி ஒருத்தவங்க கட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வேறு ஒரு ஃபன் மூமெண்ட்டு. ஒரு முட்டையை உடைக்கிறதுக்குள்ள அவ்வளோ சண்டை. நான் தான்டா உடைப்பேன், நீ தான் எவனுமே உடைக்காதங்க, நான் உடைக்கிறேன்னா இல்லை நான் தான் உடைப்பேன். நான் அவனுக்கு அந்த விறகு உடைச்சிட்டு இருந்தேன். அதே கையை வாஷ் பண்ணாமல் அப்படியே அந்த முட்டையில் போட்டு அந்த முட்டை அழுக்காகி மறுபடியும் எல்லா முட்டையும் குளிக்க வச்சோம். இவனுங்கள்ட்ட அந்த முட்டையை காப்பாற்றுறதே ஒரு பெரிய வேலையாக போச்சு. இதில் ஏன் பையன் எனக்கு இப்போயே முட்டை வேணும்னு கேட்க, இன்னும் இல்லைம்மா இன்னும் சமைக்கல, நான் உனக்கு சமைச்சு தரேன், நான் அவன்கிட்ட இருந்து வாங்கி ஒழிச்சு வச்சேன். இவனுங்களை வச்சுக்கிட்டு வீடியோவில் பார்க்குறதுக்கு இது எவ்வளோ ஈஸியாக தெரியுதுன்னு தெரில. ஆனால் இவனை வச்சுட்டு இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள ஒரு முட்டை ஒழிக்கிறதுக்குள்ள எவ்வளோ நேரமாக ஒரு அரை மணி நேரமாக போராடி இந்த முட்டையை ஒழிக்க வச்சுட்டானுங்க. இப்போ நான் அதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி கடற்கடன்னு வச்சுட்ருக்கேன். இங்கிட்ட ஒருத்தன் கையை ஓடுறான், அந்த பக்கம் ஒருத்தன் இழுத்து வைக்கிறாட்டே, இருங்கடா முடியலடா. அங்கே பாருங்கள், நாம் ஒரு பக்கம் வச்சா இவன் ஒரு பக்கம் இழுக்க அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இப்போ ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கலர் இதில் எப்படி தெரியுதுன்னு தெரில, பட் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. இப்பையும் கூட கிண்டுறதுக்கு, அதாவது இதை செய்கிறது கூட ஃபஸ்ட்டு ஒரு சிஸ்டர் வந்து சாப்பாடு செய்கிறதுக்கு இன்சார்ஜ், அடுத்து இன்னொரு சிஸ்டர் இறங்கினாங்க. வெயில் அன்றைக்கி நல்லா 12 மணி வெயில், நல்லா சுல்லுன்னு முட்டை கிரேவி நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு வந்து செஞ்சாங்க மேடம். என்ன தான் நாங்கள் எவ்வளோ வளர்ந்ததுனா இன்னும் அந்த வளர்ந்த குழந்தைய அந்த சண்டை போடுறது அதெல்லாம் இன்னும் நாங்கள் எங்களுடைய உரிமையை நாங்கள் விடுறதில்ல. நீ ஒழுங்காக செஞ்சியா, நீ ஒழுங்காக செஞ்சியான்னு சண்டை போட்டுட்டு தான் வேலை செஞ்சோம் அன்றைக்கும். நல்லா சூடானதுக்கப்புறம் வெங்காயத்தை போடு, வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே தக்காளி எதுக்கு போட்ட அப்படின்னு சண்டையெல்லாம் போட்டுட்டு தான் அன்றைக்கும் செஞ்சிட்ருந்தோம். எங்கள் பிள்ளைங்க எங்களை பார்த்து இன்னும் பாரு இவங்க சண்டை போட்டு தான் இன்னும் வேலை செஞ்சிட்ருக்கேன் கலாய்க்கிற அளவுக்கு செஞ்சிட்ருந்தோம். அன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கும் போது எல்லா சிஸ்டர்ஸும் இருந்தோமா, எல்லா கசின்ஸும் இருந்தோமா அப்படின்னா இல்லை. கண்டிப்பாக ஒரு 2 சிஸ்டர் மேஜர் மிஸ்ஸிங்கு. அவங்க இருந்திருந்தால் இன்னும் நல்லா ஃபன்னாக இருந்திருக்கும். அவங்களுடைய குட்டீஸ் எல்லாம் இருந்திருந்தால். ஈவினிங் ஒருத்தி வந்து ஜாயின் பண்ணேன்னா கொஞ்சம் லேட்டாக வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் ஜாயின் பண்ணால். அப்புறம் எப்படியும் நல்லா ஆட்டம் பாட்டம் அந்த பேச்சு, சாப்பிட்ற வரைக்கும் ஒரு ஆட்டம், அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நல்லா எல்லாம் போய் உருண்டுட்டு பழைய கதையெல்லாம் பேசிட்டு காசிப்ஸு இதெல்லாம் எல்லோரும் சேர்ந்தா இருக்கிறது இல்லையா. நீங்கள்லாம் உங்களுடைய சிப்ளிங்ஸ் கசின்ஸ் எல்லாம் சேர்ந்தால் என்ன பேசுவீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரியும் கண்டிப்பாக இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வீங்க, நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு பேசுகிறது. பாருங்கள், அடிவாளி பக்கத்துலேயே நான் ஸ்டூல் போட்டு உட்காந்துக்கிறேன், ரொம்ப வேக்குது, என்னால் குனிஞ்சிட்டு செய்ய முடியாதுன்னு செஞ்சவங்க 2 நிமிஷம் கூட அங்கே உட்கார முடியல. அவ்வளோ அனல் இருக்கு. அதுவும் இந்த சின்ன பாத்திரம் வச்சுருக்கோம், அது நல்லா பெருசாக இருந்துச்சு. இந்த சின்னதில் வச்சதில் பயங்கரமாக அந்த அனல் வந்து தாக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ அம்மா முடியலேன்னு எந்திரிச்சு ஓடிட்டு. பட் என்ன தான் நம்ம ப்ரெஷர் குக்கரில் இந்த மாதிரி இப்போ இருக்கிற நான்ஸ்டிக்லலாம் சமைச்சாலும் இந்த மாதிரி க்ளே பாட்டில் இந்த விறகு அடுப்பில் அந்த வாசத்தோடு சமைச்சு சாப்பிட்ற டேஸ்ட் இருக்குது, கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க. இது என்ன செய்கிறேன்னு பார்த்துருக்கேன், முட்டை கிரேவி தான் செஞ்சிட்ருக்கேன். முட்டை உரிச்சோம் இல்லையா, ஸோ அப்படியே செய்யலாமே. இது கொஞ்சம் கிரேவியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இல்லையா, அதுக்காக தான் முட்டை கிரேவி செஞ்சிட்ருக்கோம். நீ என்ன அன்றைக்கி செஞ்ச அப்படின்லாம் கேட்காதீங்க. நான் கொஞ்சம் முட்டையை உரித்தேன், அப்புறம் வீடியோ தான் எடுத்தேன். நான் அன்றைக்கி எதுவும் செய்யலை. அதாவது எல்லோரும் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். வெங்காயம், இஞ்சி, பூண்டு, வெஜிடபிள் பிரியாணியில் ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி. ஸோ அதுதான் செஞ்சேன். அதுக்கப்புறம் செஞ்சு ஆரம்பித்ததுக்கப்புறம் ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு வந்துட்டேன். ஸோ நான் வேறு எதுவும் அதுக்கப்புறம் குக்கிங் நான் அன்றைக்கி எதுவும் பண்ண கிடையாது. அவ்வளோதான். கிரேவியும் சூப்பராக இருந்துச்சு. நம்ம சிலிண்டரில்
அதாவது கேஸ் ஸ்டவ்வில் இண்டக்ஷன்லாம் நம்ம செய்கிறப்ப ஸ்லோவாகும். இதில் டக்கு டக்குன்னு ஆயிடுது. எல்லாமே ரெடியாக கட் பண்ணி வச்சுருந்தா அடுத்து இதுனா அவ்வளோ ஃப்ளேம் வந்து பெருசாக எரியுது இல்லையா, அதனால் சீக்கிரமே ஆகிடுது. நம்ம சின்ன வயசுலலாம் வந்து குட்டியான பாத்திரத்தில் வந்து நாங்கள் செஞ்சுருக்கோம். இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் இந்த செய்யும்போது செம்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. எப்படி வருமோ அப்படின்னு நினச்சோம், ஆனால் நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் எல்லாமே. குட்டீஸ்க்கெலாம் செய்ய செய்ய அந்த வாசத்துக்கே ஒரே பசி வந்துடுச்சு. எனக்கு பசிக்குதுங்க, ஒருத்தன் எனக்கு இந்த முட்டை வேணும், இந்த சோறு வேணும். நான் அப்புறம் எப்படியோ ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லாம் ரெடியாக சூப்பராக சாப்பாடு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வச்சு எல்லாத்துக்கும் தீத்தி விட்டுட்டு உட்காந்து சாப்பிட்டு முடிங்கடா அப்படின்னு அந்த அவங்களுக்கு பந்தி வச்சு சாப்பிட்டு அவங்களெல்லாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி முடிக்கிறதே ஒரு பெரிய வேலை. தென் அவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி, ரைத்தா, முட்டை கிரேவி, எனக்கு கொஞ்சோண்டு வாழைப்பழம். நான் ஒரு வாழைப்பழ அளவு. ஸோ அதுக்கப்புறம் என்ன, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு ஆட ஆரம்பிச்சுட்டானுங்க. சொன்னால் யாரையும் காணான்னு பார்க்குறீங்களா, வீடியோ எடுக்க நாங்கள் அழகாக அடுக்கி வைக்கிறோம் அப்படின்னு அடுக்கி வச்சுட்டு என் பின்னாடி நின்று இருந்தாங்க வீடியோ எடுக்கும்போது. என்ன தான் நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பழைய விஷயத்தை மறக்கக்கூடாது அப்படிங்கிறது இது ஒரு எக்ஸாம்பிள். என்னுடைய கசின் இது துபாயிலேருந்து இறக்குமதியாக இருந்தார் அன்றைக்கி. அவர் வந்து நல்ல பட்டம் விடுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் நல்லா மரம் ஏறுறது சூப்பராக அந்த வேலையெல்லாம் செய்வான். இந்த மாமா நல்லா பட்டம் செய்வானா அப்படின்னு சொன்னது எல்லோரும் போய் உட்காந்துட்டு எனக்கு பட்டம் செஞ்சுக்கணும்னு உடனே நியூஸ் பேப்பர் எடுத்து இப்படி செய்யடா அப்படி செய்யடான்னு எக்ஸ்பிளைன் பண்ணி அழகாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். எல்லோரும் நல்லா அதவே பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தானுங்க. இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நடக்குதுன்னு கேட்குறீங்களா, இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கும் போது ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டான கதை, பேய் கதை அந்த மாதிரி பேசுவோம். அதில் வந்து ஒரு சிஸ்டர் எக்ஸ்பர்ட்டான சிஸ்டர் இருக்கிறாங்க. அந்த மேடம் வந்து நல்லா பேய் கதை பார்க்குறது. இப்போல்லாம் யூடியூப் இருக்குல்ல, ஸோ யூடியூப்பில் பேய் கதை கேட்குறது அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக செய்வாங்க. அவங்க பெற்ற குட்டீஸ் பாருங்கள், எல்லோரும் ஒரு வேலை செஞ்சுட்டு அவங்க மூலையில் போய் 2 பேர் குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நாங்களும் செய்வோம். அதே வேலையை அவங்க 2 பேரும் செஞ்சிட்ருக்காங்க. நாங்கள் அதாவது எங்கள் செட்டில் வந்து கேர்ள்ஸ்க்காக நாங்கள் கேர்ள்ஸ் அதிகம். இப்போது நாங்கள் பெற்ற குட்டீஸ் வந்து நிறைய பாய்ஸாக இருக்கனால நிறைய பாய்ஸ் கொஞ்சோண்டு கேர்ள்ஸ் அந்த மாதிரி எல்லாம் உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ அப்படியே பேசிகிட்டு இருக்கும் போதே சரி இந்த வாழைப்பழம் அதாவது நேந்திரம் பழம் நிறையா இருந்துச்சு. ஸோ இதை ஏதாவது செய்யலாம் ஈவினிங் ஸ்நாக்குக்கு அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதை வச்சு பழம் பொரி செய்யலாம் அப்படின்ட்டு பனானா ஃபிட்டர்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை ட்ரை பண்ணலான்ட்டு நான் இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது. சரி அப்படியே ட்ரை பண்ணுவோமே, அவங்கெல்லாம் அப்படியே பேசிகிட்டு இருக்க அப்படி கதையும் கேட்டுக்கிட்டு அந்த பேய் கதை சொல்லிகிட்டு இருந்தாங்க இல்லையா, ஸோ அதையும் கேட்டுட்டு ஏதோ ஒரு யூடியூப்பில் கேட்ட கதையை தான் மேடம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை அப்படியே கேட்டுகிட்டே செய்வோன்ட்டு இந்த மாதிரி நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சிட்ருக்கேன். எல்லோரும் எப்போயாவது மீட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி பேய் கதை சொல்ல வேண்டியது, இந்த இடத்துல இப்படி ஆச்சு உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியாதா, இந்த மாதிரி ஆச்சுடி அப்படி ஆச்சுடி அப்படின்னு சொல்லி பேசுகிறதுலாம் செம்மையான ஃபன்னு. ஸோ பழம்பொரிக்கு இது வந்து மைதா மாவில் தான் செய்வாங்க. ஸோ மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன், உப்பு, சர்க்கரை, பேக்கிங் பவுடர் அதாவது பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் இல்லை, கொஞ்சோண்டு சோடா பாப்பா சோடா கிடையாது, அரிசி மாவு எல்லாம் போட்டு கொஞ்சமாக உப்பு, மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா வாட்டர் ஊற்றி கொஞ்சம் தண்ணியாட்டம் தான், ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு எண்ணெயில் போட்டு சூப்பராக பொரிச்சு எடுத்தால் பழம்பொரி ரெடி ஆயிடும். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் செய்ய வேறு இவன் வேறு போய் செஞ்சிட்ருக்கா அப்படின்னு வேறு திட்டுச்சு. நம்மளை எதுவும் நீ செய்யவே இல்லையேன்னு திட்டுவாளுங்களே, சரி நமக்கும் ஆசையாக இருந்துச்சு ஏதாவது செய்யலாமே அப்படின்ட்டு, அதனால தான் ஈவினிங் இதை செஞ்சிட்ருந்தேன். வேறு இன்ட்ரெஸ்ட்டாக பேய் கதை ஓடிட்டு இருந்துச்சு. எல்லோரும் ஒவ்வொரு ஊர்லேருந்து வேறு வரோம் இல்லையா, எங்கள் ஊரில் இப்படி ஆச்சு தெரியுமா, இப்படி ஆச்சு தெரியுமா, எங்கள் வீட்டில் இப்படி ஆச்சு அப்படின்னு அந்த கதையெல்லாம் பேசி முடிச்சுட்டு சிரிச்சுட்டு இருக்கிறதே நிஜமாகவே ஃபன். சின்ன வயசில் இருக்கும்போது எல்லோரும் ஸ்கூல் போவோம், காலேஜ் அந்த ரேஞ்சில் டைமில் இருக்கும்போது அங்கே நடந்த கதையெல்லாம் சொல்ல போக, இப்போது மேரேஜ் ஆகி எங்கள் வீட்டில் இப்படி இருந்துச்சு, என்னோடய பையன் இப்படி பண்ணான், என்னோடய குட்டீஸ் இப்படி பண்ணான், இந்த மாதிரி பேசுகிற அளவுக்கு எல்லோரும் பெருசாக வளர்ந்துட்டோம். நிஜமா அன்னைக்கு டே வந்து அவ்வளோ சூப்பராக ஜாலியாக போச்சு. எப்படி சொன்னால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆஃப்டர் மேரேஜ் என்னோடய மேரேஜ்க்கு அப்புறம் பெருசாக அவ்வளோக்கா ஒன்றும் செய்கிறதில்ல, ரொம்ப ரேராக தான் ஒன்றும் செய்கிறது இல்லை. எல்லாம் ஒவ்வொரு பக்கம் எல்லாருமே போயிட்டோம். ஐ மீன் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஊரில் இருக்கிற மாதிரி ஆகிப்போச்சு சுச்சுவேஷன். இதெல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா ஆட்டம் போட்டுட்டு அதை குட்டீஸுங்க ஒரு பக்கம் ஆட்டம் போட, அவங்களையும் ஒரு பக்கம் மேய்ச்சிட்டு நம்மளும் கதை பேசிகிட்டு இருக்கிறதுலாம் நிஜமாகவே ஒரு சூப்பரான ஃபன் மூமெண்ட்.
பெருசான வீடியோ எடுக்கிறேன்னு தான் சொன்னேன். ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கதை பேசிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருந்தேன். பழம்பொரியும் ரெடி ஆயிருச்சு. அதை அப்படியே சாப்பிட்டுட்டு ஈவினிங் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. அதுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள அவங்க என்னை விட்டுட்டு ஒரு 1 hour 2 hour நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் வந்து நல்லா ஆட்டம் போட்டுட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் ஒரு பக்கம் ஆட்டம் போடுறதுலேயே வீட்டு ஃபுல்லாக பயங்கர சவுண்டு. டேய் என்ன செய்கிற அது செய்கிறேன்னு. இவங்க பாரு இந்த 2 குட்டீஸையும் அழகாக எப்படி விளாண்டுட்டு இருக்காங்கன்னு ஏதோ அவங்க லாங்குவேஜில் பேசிக்கிட்டு இருக்காங்க. பைக்கில் உட்காந்து ஆட்டம் போடவும், சைக்கிள் வீட்டை சுற்றுன்னு சுற்றி நடுவில் வீடே சுற்றி காம்பவுண்ட் சுவர் இருக்கும். ஸோ நல்லா சுற்றி நல்லா ஆட்டம் போட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தானுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ போர் அடிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி நிறையா மெமரிஸோட என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நிறையா. சின்ன வயசு ஞாபகத்தமாக நான் இப்போயும் அந்த சுட்டி சாமானத்தில் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் இப்போ இதில் தயிர் ஊற்றி வச்சிட்ருக்கேன். நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து நாங்கள் பக்ரீத் டைமில் எங்கள் ஊரில் கறி கொடுத்தா இந்த மாதிரி இது கொடுப்பாங்க, சுட்டி சாமானை கொடுப்பாங்க. அதுக்காக வீட்டில் கெஞ்சி நல்ல பீஸா அதுவும் வாங்கிட்டு போய் அதை கொடுத்து அதுக்கு நல்ல பாட்டாக இந்த மாதிரி மூடி வேறு செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வர்றது அதுவே வந்து நல்லாயிருக்கும். எல்லோரும் மத்தியானம் சாப்பிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் குட்டீஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து போய் வாங்குவோம். இப்போது அதெல்லாம் இருக்கான்னு தெரியல. பட் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த மாதிரி கறி கொடுத்தா இந்த மாதிரி குட்டி குட்டி க்ளே பாட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். இப்போ நான் இது தயிர் ஊற்றி வச்சுட்ருக்கேன். இது ஞாபகமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. இந்த மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. நான் இது மட்டும் ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு வந்துச்சுருக்கேன். பாருங்கள் இது எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களா? உங்கள் ஊரில் இந்த மாதிரிலாம் இருக்குதுக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒவ்வொரு ஊர்லேயும் டிஃப்ரெண்ட்டான ஃபன் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாவது நடக்குதா, இன்னும் நடந்துச்சா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டே ஃபுல்லாக நல்ல பேச்சு சிரித்து வயிறு வலி. இடையில இந்த பசங்க வேறு சண்டையும் போடுவானுங்க, நல்லா ஆட்டமும் போட்டுக்குவானுங்க. திடீர்னு சண்டை போட்டுட்டு வந்து இவன் என்னை அடிச்சிட்டான் அப்படின்னு அதை வேறு ஒரு பக்கம் சமாதானம் பண்ண, ஒருத்தன் கீழே விழுக, இன்னொருத்தன் போய் பிடிக்க, இன்னொருத்தன் சண்டை போட. இதில் குட்டீஸ் எல்லாம் வந்து பாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரியான ஆட்டம்னா கேர்ள்ஸ் எல்லாம் மேக்கப் பண்ண வேண்டியது. ஒரு ஸ்டிக் எடுத்துகிட்டு வந்து மிஸ் விளையாட்டு விளையாடும்போது நாங்கள்லாம் இந்த மிஸ் விளையாட்டு தான் விளையாடுவோம். மோஸ்ட்லி கேர்ள்ஸ் வந்து வீட்டில் இந்த மிஸ் விளையாட்டு விளையாடுறது, ஒரு குட்டி ஷால் எடுத்துகிட்டு சாரி மாதிரி சுற்றிக்கிட்டு மிஸ் விளையாட்டு விளையாடுறேன்னு பேசாமரி அப்படின்னு அந்த நிலத்தை போட்டு அடின்னு அடி, நிலம் வாங்காத அடியா, அந்த தூண் வாங்காத அடியா. கண்டிப்பாக இந்த வீடியோ போர் அடிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப வளவலன்னு பேசியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் அப்படி நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.